ஆர்கே நகரில் பணப்பட்டுவாடா செய்யப்படுவதாக புகார் எழுந்ததை அடுத்து அங்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அது குறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டறியலாம். ரமேஷ், பணப்பட்டுவாடா செய்வது குறித்து கண்காணிக்க என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன? நீங்க பார்க்கலாம், நேரடியாக நம்ம ராயபுரம் பகுதியில் இருக்கிறோம். குறிப்பாக இந்த பகுதி தான் ஒன்று ஆர்கே நகருக்கு என்ட்ரியாக இருக்கக்கூடிய அந்த குறிப்பாக எண்ணூர் நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய பிரதான என்ட்ரி பாயிண்ட்ல இருக்கும். இங்க பார்க்கலாம், துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் குறிப்பாக துணை ராணுவ படையினரோடு தமிழக காவல் படையை சேர்ந்தவர்களும் இணைந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு வராங்க. இங்க வரக்கூடிய பல்வேறு கட்சியை சேர்ந்த வாகனங்கள் முழுமையா பரிசோதனை செய்யப்பட்ட பிறகுதான் இங்க ஆர்கே நகர் பகுதிக்கு உள்ளே விடக்கூடிய காட்சியில் நம்முடைய ஒளிப்பதிவாளர் தங்கதுரை உங்களுக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கார். அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி கேமராக்கள் இங்க சாலைகளிலே பொருத்தப்பட்டிருக்கின்றன. பல இடங்களில் அந்த தெருவிளக்கோடு இணைந்த பகுதியில் சிசிடிவி கேமராக்களும் வைக்கப்பட்டிருக்காங்க. அது இல்லாம மைக்ரோ அப்சர்வர்ஸ் என்று சொல்லக்கூடிய நுண் பார்வையாளர்கள் ஒரு காவலருடன் 2 சக்கர வாகனத்தில் ஆர்கே நகருடைய பல்வேறு பகுதியில் ஆய்வில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக அந்த மத்திய அரசு பணியாளர்கள், குறிப்பாக தபால் அலுவலகங்கள் உள்ளிட்ட பல்வேறு மத்திய அரசில் பணியாற்றக்கூடியவர்கள் தான் அந்த மைக்ரோ அப்சர்வர்ஸாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. மாநில அதிகாரிகளை தாண்டி மத்திய அரசு பணியாளர்களும் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக 10 துணை ராணுவ கம்பெனி படையினர் இங்கு ஈடுபட்டு வராங்க. நீங்க நேரடியாக பார்க்கலாம், ஒவ்வொரு வாகனமும் முழுமையாக பரிசோதனை செய்யப்பட்ட பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றன. ஏன்னா கடைசி சனி ஞாயிறு, அதாவது ஆர்கே நகர் தேர்தல் 12ஆம் தேதி நடைபெறக்கூடிய நிலையில் அந்த கடைசி சனி ஞாயிறு என்பதால் உச்சகட்ட பிரச்சாரத்திற்காக பல்வேறு ஊர்களில் இருந்து பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக நாளை மறுதினம், அதாவது திங்கட்கிழமை மாலை 5 மணியோட தேர்தல் பிரச்சாரம் ஓய இருக்கிறது. இன்னும் 2 தினங்கள் தான் இருக்கக்கூடிய நிலையில் சோதனையும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரச்சாரமும் அதிக அளவில் நடைபெறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. காயத்ரி, ரமேஷ், நீங்கள் குறிப்பிட்டது போலவே பரப்புரை தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன மாதிரியாக செய்யப்பட்டிருக்கின்றன? நாம் ஏற்கனவே சொன்னது போல நீங்க நேரடியாக பார்க்கலாம், அனைத்து பல்வேறு ஊர்களிலிருந்து பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக முன் எப்போதும் இல்லாத தமிழகத்தில் ஒரு இடைத்தேர்தலுக்கு இவ்வளவு மைக்ரோ அப்சர்வர்ஸ், அதே போல சிறப்பு தேர்தல் அதிகாரி என்று சொல்லக்கூடிய IRS, மத்தியில் டெல்லியில் இருக்கக்கூடிய IRS அதிகாரி விக்ரம் பத்ரா சிறப்பு தேர்தல் அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல IAS அதிகாரி ஒருவர் பிரவீன் தேர்தல் அதிகாரி ரிட்டர்னிங் ஆபீசரா இருக்காங்க. இன்றைக்கு கூட ரிட்டர்னிங் மாவட்ட தேர்தல் அதிகாரி கூடிய கார்த்திகேயன், சிறப்பு தேர்தல் அதிகாரி மற்றும் பலர் பங்கேற்கக்கூடிய அந்த தேர்தல் அலுவலகங்கள் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய நிகழ்ச்சி என்பது திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் காலை 11 மணிக்கு நடைபெற இருக்கிறது. பல்வேறு ஏற்பாடுகளை மத்திய தேர்தல் ஆணையம் ஈடுபட்டிருக்கிறது என்று சொல்லலாம். பல்வேறு ஊரில் இருந்து தமிழக காவல்துறையை சேர்ந்தவர்கள் சேலம், தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்து காவலர்கள் வர வைக்கப்பட்டு தீவிர அனைத்து என்ட்ரியுமே, அதாவது ஆர்கே நகருக்கு வரக்கூடிய அனைத்து என்ட்ரிஸுமே பாத்தீங்கன்னா காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் இருக்காங்க. மைக்ரோ அப்சர்வர்ஸ் உள்ள பாத்தீங்கன்னா ஆர்கே நகர் கன்ஜஸ்டடான ஏரியா, கார் போக முடியாத இடங்கள்ல 2 சக்கர வாகனங்கள் மூலியமா போய் அந்த மைக்ரோ அப்சர்வர்ஸும் மற்றும் அதுல ஒரு போலீஸ் இருப்பாரு. அவங்க இந்த பணப்பட்டுவாடா எங்கன்னா நடைபெறுவதா என்பது குறித்து தீவிரமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில் நான் ஏற்கனவே சொன்னது போல 2 தினங்கள் தான் இன்னும் தேர்தல் பரப்புரைக்கு இருப்பதால் இறுதிக்கட்ட பிரச்சாரமும் அதனைத் தொடர்ந்து பணப்பட்டுவாடா நடக்கக்கூடாது என்பதற்காக தேர்தல் ஆணையமும் பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. காயத்ரி.